புதையலின் புதிர். அத்தியாயம் 6. காட்டுப்புற கோவிலை நோக்கிய பயணம். அடுத்த நாள் காலை திலகர் பார்த்திவிடம் இன்று இரவு நாம் புறப்படலாம் என கூறிவிட்டு தற்காப்பிற்காக கையில் வைத்துக்கொள் என்று கூறிவிட்டு கிளம்பினான். இரவு நேரம் நெருங்க பார்த்திவ் தனக்கு தேவையான பொருட்களோடு தான் கொண்டு வந்த பழைய வரைபடத்தையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் காட்டை நோக்கி செல்ல ஆரம்பித்தார்கள். போகும் வழியில் யாரோ தங்களை கண்காணிப்பதாக உணர்ந்த பார்த்திவ் திலகரிடம் அதை கூறினான். திலகர் சுற்றுமுற்றும் பார்க்க யாரும் தெரியவில்லை, காட்டு விலங்குகளாக கூட இருக்கலாம் என்று கூறினான். இருவரும் மிக வேகமாக காட்டின் ஒரு பகுதியை அடைந்தார்கள். திடீரென அவர்களை சுற்றி ஏதோ ஒரு சலசலப்பு எழ இருவரும் சுற்றி பார்த்தனர். திலகர் பார்த்திவிடம் கண்ணை காட்ட இருவரும் வேகமாக ஓடினார்கள். யாரோ அவர்களை துரத்துவது போல் இருந்தது. அவர்கள் வெகுநேரம் ஓடிய பிறகு அங்கு அவர்களுக்கு ஒரு கல் மண்டபம் கண்ணுக்கு தெரிய இருவரும் அங்கு போய் சேர்ந்தார்கள். தங்களை துரத்தியது யார் என பார்த்திவிற்கு தெரியவில்லை. இருவரும் அங்கு சிறிது நேரம் ஓய்வெடுக்க ஆரம்பித்தனர். அப்போதுதான் பார்த்திவிற்கு தான் கண்ட கனவு நினைவுக்கு வந்தது. அதை பற்றி யோசித்து அவன் ஓய்வெடுத்து கொண்டிருந்தான்.